வணக்கம். இன்னைக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல கொலு பார்க்க போறோம். இந்த கோவில் சென்னை அடையார்ல இருக்கு. இங்க பெருமாள் கேரளால இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி மாதிரியே இருப்பார். பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இங்க ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரியின் போது கொலு வச்சிருப்பாங்க. கொலு பாக்குறதுன்னா நான் குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. நிறைய பொம்மைகள் இருக்கும். ஆன்மீக கதைகள் சொல்லும் பொம்மைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நவராத்திரி சமயத்துல தவறாம இந்த கொலு பார்க்க அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிடுவேன். வாங்க இன்னைக்கு நீங்களும் அந்த கொலுவை பார்க்கலாம். கோவில் வளாகத்திலேயே இருக்கிற கல்யாண மண்டபத்துல இந்த கொலு வச்சிருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் கோயில தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கொலு பாக்குற மாதிரி அந்த கியூவை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கொலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கேயே டெய்லியும் கச்சேரிகளும் நடந்துட்டே இருந்தது. இதுல நடுவுல அனந்த பத்மநாப சுவாமி, அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேரும் வீற்றிருக்கிற காட்சி ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்னும் எத்தனை எத்தனை பொம்மைகள்! நான் சொல்றதை விட நீங்களே பார்த்துட்டே வாங்களேன். பெருமாளே நாராயண 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 கோவிந்தா கோவிந்தா கொலுல ஹைலைட்டா இந்த விஸ்வரூப தரிசனத்தையும் பார்த்தாச்சுங்க. பக்கத்துல ராமாயண காட்சி பொம்மைகளும் இருந்ததுங்க. இதுல என்னன்னா பின்னாடி கியூல நிதானமா நடந்து வந்துட்டு இருந்ததுனால நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளுக்கு இந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. நம்ம பாரம்பரியத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு எளிய வழி இந்த கொலு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சதுங்க. கொலு வரிசையில கடைசியா இந்த அனந்த பத்மநாப சுவாமி நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மா, இந்த சிலை கண்ணுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க.
மறுபடியும் தூரத்துல இருந்து கொலுவை பாக்குறது இன்னும் கொஞ்சம் அற்புதமா இருந்தது. கொலுவெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வெளியே வரும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. புளியோதரை, பெருமாள் கோவில் புளியோதரை ஆசையா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அடையார் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் கொலு நீங்களும் பார்த்திருப்பீங்க. கொலு நல்லா இருந்ததா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோருக்கும் நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி வாழ்த்துக்கள்.